அப்பா இயக்குனராக இருந்த காரணத்தினால் அவரிடமே உதவி இயக்குனராக சேர்ந்து கன்னட திரையுலகில் வேலை பார்க்கலானார். காட்சி பதிவு நிபுணராகவும் சில படங்களில் இவர் வேலை செய்திருக்கிறார். முரளி திரைத்துறையில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது இவருடைய அழகிய தோற்றத்தை பார்த்த பிரபல இயக்குனர் ஏரங்கே சர்மா அவர்கள் 1982 தான் இயக்கிய கிளிவுனா கேச் அப்படிங்கிற திரைப்படத்தில் முரளியை அறிமுகப்படுத்தினார். இந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்திருந்த முரளி கன்னட திரை உலகத்தினர்கிட்ட நல்ல பெயர் எடுத்திருக்கிறார், ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிரேமவர்வா, வீலி குலாபி உள்ளிட்ட திரைப்படங்களின் வாயிலாக முன்னணி கதாநாயகனாக மெல்ல வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறார். தமிழ் திரைத்துறையிலிருந்து இயக்குநர்கள் முரளியின் அந்த படங்களை பார்த்துவிட்டு முரளியை தமிழில் அறிமுகப்படுத்த ஆசை கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 1984 கவிதாலயா தயாரிப்பில் அமீர்ஜான் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான பூவிலங்கு அப்படிங்கிற திரைப்படத்தில் கதாநாயகனாக தமிழில் அறிமுகமானார் முரளி.